போகிறோம்? பார்க்கா இல்லை, தொண்டிக்கு போகிறோம். ஓகேவா? சிங்கமுனரி போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போகலாம். எதில் போக போகிறோம்? இங்கேருந்து சிங்கமுனரி வண்டியில், அங்கேருந்து பஸ்ஸில். ஓகே? சரியா? மாரி பாலாடிக்கு போகலாமா? வேணாமா? தொண்டி தான் போகணுமா? அங்கே போய் என்ன பார்ப்பேன்? கடலா? கடல் பார்க்க போகிறீங்களா? சரி, போகலாமா? தெய்வமே, வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துடக்கூடாது. ஆண்டவா! இது திருவாடனை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. 7 நகராட்சியில் இதுவும் ஒன்று. வருண பகவானோட மகன் வருணி துர்வாச முனிவரை மதிக்காமல் போனதுனால யானையோட உடலும் ஆட்டோட தலையும் அவருக்கு வரணும்னு அவர் சாபமிட்டிருக்காரு. அதுக்கு பின்பு இவர் வருணின்றவர் சிவனை வழிபட்டதுனால அவர் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காரு. அதனால் திரு, ஆடு, ஆணை இந்த 3ஐயும் சேர்த்து திருவாடனை என்ற பேர் இந்த ஊருக்கு வந்துச்சு. தொண்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற 7 பேரூராட்சிகளில் ஒரு பேரூராட்சி இந்த தொண்டி. பாண்டிய நாட்டோட முக்கியமான துறைமுகமாக பழங்காலத்தில் இது விளங்கியிருக்கு. இந்த ஊரோட அழகை அம்முவானவர் என்ற ஒரு புலவர் அகநானூறு நூலில் ஒரு தலைவியின் அழகோட ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த ஊரில் பழங்காலத்தில் பட்டாடை, சந்தனம், கற்பூரம் போன்ற பொருள்களை அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த பொருட்களோட நறுமணம் மதுரை கூடல் நகர் வரைக்கும் வீசியதாக சொல்லப்பட்டிருக்கு. இங்குள்ள மக்களோட பிரதான தொழில் மீன்பிடி தொழில் மட்டுமே. இந்த மக்கள் வேறு எந்த தொழிலையும் நம்பி இல்லை. பழங்காலத்தில் பெரிய சுற்றுலாத்தலமாக இருந்த இந்த தொண்டி இப்போ சரியான பராமரிப்பு இல்லாமல் வெறும் பாலடைஞ்சு போன ஊராக தான் இருக்குது. கடற்கரை ஓரங்கள் எல்லாம் பெரிய குப்பை கூலங்களாக இருக்குது. இங்கு செயல்பட்டு வந்த அந்த ஹார்பரோட பாலம் பழுதடைஞ்சு உடையும் நிலையில் இருக்கனால ஹைகோர்ட்டோட உத்தரவுப்படி இந்த பாலத்தை இப்போ மூடி வச்சுருக்காங்க. அதனால் யாரும் அதை போய் பார்க்க முடியாது. இங்கே ஒரே ஒரு பூங்கா மட்டும் இருக்குது. அது மாலை 5 மணிக்கு மேலே தான் திறக்கிறாங்க. இங்கே உள்ள கடல் பரப்பில் அதிகமான அலைகள் காணப்படுவதில்லை. அங்கிட்டு போய்க்கங்க. சரி, என்னது போனீங்களா?
காலில் எடுத்து விடுங்க. இங்கே நின்னுக்க. எட்டி பார்க்குறியா? நம்ம காலை பண்ணி போய் தண்ணியில் நில்லுங்க அப்போ.